வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் துப்பாக்கிச்சூடு. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அனைவரும் இராணுவத்தினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றனர். நீதிமன்றத்துக்கு முன்பாக இராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் சற்று நேரத்துக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றதுடன் சம்பவத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான கனிமுல்ல சஞ்சீவா சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். கனிமுல்ல சஞ்சீவ இன்று காலை பூசா சிறைச்சாலிருந்து புதுக்கடை நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. சட்டத்திரணி போல் வேடமணிந்த நபரே துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாக அறிய முடிகின்றது. விசேட அதிரடிப்படை பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட விசேட சந்தேக நபரே புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதுடன் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். சந்தேக நபரும் தப்பியோடி இருக்கின்றார். சட்டத்திரணி தோட்டத்தில் சென்ற கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பதாக புதுக்கடை போலீசார் அறிவிக்கின்றனர். இன்னுமொரு துப்பாக்கி பிரயோகத்தில் தந்தையும் மகளும் உயிரிழப்பு. மித்தனிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் புரிதொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவரினால் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. துப்பாக்கி பிரயோகத்தில் சம்பவ இடத்தில் தந்தை உயிரிழந்திருப்பதுடன் பலத்த காயமடைந்த மகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்தில் 39 வயதுடைய தந்தையும் 6 வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இருவரும் ஹல்பொத்த வீதி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். புதையல் என்று கூறி போலியான தங்கம் விற்ற பூசகர் கைது. போலியான தங்கத் துண்டுகள் விற்பனை செய்து வந்த பூசகர் உட்பட 3 பேரை விளக்குமறையில் வைக்க உத்தரவு. புதையிலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் போலியான தங்கத் துண்டுகளை அனுராதபுரத்தில் இருக்கும் தொழிலதிபரிடம் கொடுத்து 22 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் பூசகர், அவரது மனைவி மற்றும் மருமகன் கைது. எதிர்வரும் 20ஆம் தேதி விளக்குமறையில் வைக்க உத்தரவு. குறித்த சந்தேக நபர்கள் அனுராதபுர நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் முன்பே கைது செய்யப்பட்ட விளக்கமறையில் வைக்கப்பட்ட சந்தேக நபரான பூசகரின் 2 மகன்கள், பேரப்பிள்ளைகள் ஒருவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்க உத்தரவு. கண் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சென்றிருந்தார். நெடுநேரம் வரிசையில் காத்திருந்து தனக்குரிய இலக்கம் வந்த பிறகு வைத்தியர் சந்தேகத்திருக்கின்றார். அமைச்சராக இருந்த போதிலும் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தாதே ஏனைய நோயாளிகளுடன் வரிசையில் நின்ற அமைச்சர் சிகிச்சை பெற்றுள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர். இனப்பிரச்சினைக்கு சமஷ்டியே ஒரே தீர்வு, அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள். ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசமைப்பை உருவாக்க பற்றி பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது அது கிடப்பில் போடப்படுகின்றது. போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று குறிப்பிட்ட AR ஜெயவர்தன 1995ஆம் ஆண்டு மரணப்படுகையில் வடகிழக்கு முரண்பாடுகளுக்கு சமஷ்டி சிறந்த தீர்வு என்று குறிப்பிட்டார். ஆகவே தற்போதைய அரசுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது. சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றார் ஸ்ரீதரன். வரவு செலவு திட்டத்தில் இந்த ஆண்டுக்கான அரசு செலவினம் 4218 பில்லியன் ரூபாய் என்றும் ஜனாதிபதியினால் செலவு விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் வரவுக்கான வழி என்ன என்பது தொடர்பில் தெளிவாக சொல்லவில்லை. 100% செலவில் 69% நடைமுறை செலவுகளாக ஒதுக்கப்படுகின்றன. குறிப்பாக பாதுகாப்பு செலவுக்கு மொத்த வரவு செலவு திட்டத்தில் 11% ஒதுக்கப்படுகின்றது. நாட்டில் யுத்தம் சண்டை இல்லாத நேரத்தில் 442 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. இன்னும் பெரும்பாலான மக்கள் குடியேற்றப்படவில்லை. மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. தமிழர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. மிதமிஞ்சிய இராணுவ ஆளுநருடன் இருக்கும் இலங்கையில் 11% இராணுவத்தை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு செலவினத்துக்காக. இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. அதற்கான எதிர்ப்பையும் பதிவு செய்கின்றோம் என்று ஸ்ரீதரன் பதிவிட்டிருக்கின்றார். இலங்கை வரலாற்றில் கல்விக்கு இம்முறையே அதிக தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் நிதி அமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கவினால் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பிப்ரவரி 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கை வரலாற்றில் கல்விக்கு அதிக தொகை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
முன்பள்ளி சிறார்களின் போஷணை அதிகரிக்க காலை உணவு வழங்குவதற்காக ஒருவேளை உணவு வழங்கப்படும் என்றால் 60 ரூபாவினையும் 100 ரூபாவாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருக்கிறது. இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு சேவை விட்டு வெளியேறிய பிறகு மீண்டும் பணியில் இணையும் அதிகாரிகள் போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறிய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்படுகின்றது. இது தொடர்பாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இடைநீக்கம் செய்யப்பட்ட சேவை விட்டு வெளியேறிய போலீஸ் அதிகாரிகள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவதற்கு முன்பு போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறிய போலீஸ் மருத்துவமனையில் பொருத்தமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து மூத்த அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் அதிபர் வேண்டுகோள். மருத்துவ அறிக்கையில் ஒரு அதிகாரி போதைப்பொருள் பயன்படுத்தியதாக தெரிய வந்தால் அந்த அதிகாரி மீண்டும் பணியில் சேர்க்க மாட்டார்கள் அல்லது பணியில் மீண்டும் சேர அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அறிய முடிகின்றது. கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள காத்திருப்பவர்களுக்கான விசேட தகவல். குடிவரவு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று தொடக்கம் 24 மணி நேரமும் இடம்பெறும். அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும்படி நடைபெறும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இன்று இரவு தொடக்கம் பத்திரமுள்ள பகுதியில் சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும். தேவையான பணியாளர்கள் சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்களின் உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இலங்கை மக்களை மிக அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் இன்று எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும். அதன் அடிப்படையில் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் ரத்தினபுரி, மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை பதிவாகக்கூடும். இதன் காரணமாக பணியிடங்கள் இருக்கும்போது அதிக நீரை பருகுமாறும் வீடுகளில் இருக்கும் முதியவர்கள், நோயாளர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. வீதிகளில், வெளியிடங்களில் வேலை செய்வோர் வெப்பம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும், அதிகளவு நீரை பருக வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பிரதான சந்தேக நபர் தொடர்பில் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். சட்டத்தரணி தோற்றத்தில் வந்த கொலையாளியின் அடையாளம் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் நீதிமன்றத்தில் நுழைந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். இதை ஆதாரமாக வைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் பிரதான பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் 5ஆம் இலக்க நீதிமன்ற வளாகத்துக்குள் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கொல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கனிமுல்ல சஞ்சீவாவின் உடலை நீதிமன்றத்தில் வெளியே எடுத்து செல்லும் காட்சிகள் செய்தி வெளியாகி இருக்கிறது. நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக கனிமுல்ல சஞ்சீவ இன்று காலை பூசா சிறைச்சாலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நீதிமன்றத்துக்கு சட்டத்திரணி போல் வேடமணிந்த ஒருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. துப்பாக்கிச்சூடு பயன்படுத்தப்பட்ட கைத்துப்பாக்கி தற்போது நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற வளாகத்துக்குள் தற்பொழுது விசேட தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று வருவதுடன் அதனை அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன.